जय जय शंकर हर हर शंकर ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக பெரியவா தரிசனத்தில் சந்திப்பதில் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிகழ்ச்சி தயாரிப்பாளரோடும் பெருமிதம் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நிறைய பேர் நம்ம செல்லக்கூடிய இடங்கள், பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் இந்த பெரியவா தரிசனத்தை பார்க்குறோம். இன்னும் புதிய புதிய விஷயங்கள்லாம் சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் குடும்பங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நம்முடைய நோக்கமும் அதுதான். பெரியவா என்கின்ற ஒரு மாமனிதர் இந்த மண்ணுலகில் எப்படியெல்லாம் வாழ்ந்து பிறரை வாழ்வித்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தி கூட எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாய் வாழுங்கள். பெரியவாளுடைய சிந்தனை முத்துக்கள். எப்படி சார்? எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாய் வாழுங்கள். பெரியவாளுடைய சிறப்பு குறித்து பல புத்தகங்கள் வந்திருக்கு. அவர் அருகிருந்தே உடனிருந்தே அவருடைய சொற்களை தொகுத்து வகுத்து எழுதிய ரா கணபதி அவர்களுடைய தெய்வத்தின் குரல், மகா பெரியவருடைய பெருமை பேசக்கூடிய ரா வெங்கடசாமியினுடைய புத்தகங்கள், கணேச சர்மா எழுதியது, நம்முடைய சுவாமிநாதன் சார் எழுதியது, இன்னும் எத்தனையோ பேர். நாகர்கோவிலேருந்து குமாரசாமின்னு ஒருத்தர் பெரியவா ஞானக்கடல்னு ஒரு புத்தகம் தொகுத்து இருக்காரு. அதாவது எப்படி ஆழ்கடல்ல மூழ்கி முத்தெடுப்பாங்களோ அப்படி பெரியவா என்கின்ற ஞானக்கடலில் மூழ்கி முத்துக்களை குவித்திருக்கிறார்கள். பொதுவாக நீங்கள் மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் 2 கல் இருக்கும். பல கல் இருக்க மோதிரத்துக்கு நவரத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து, பவளம், ரத்தினம் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கு பெரியவாளுடைய சிந்தனை முத்துக்களினுடைய குவியலாக சில விஷயம் சொல்ல போகிறேன். அதில் பெரியவாவே சொல்கிறாரு, எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாய் வாழுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல நமக்கெல்லாம் அரைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய பேசுகிறீங்க பிறருக்காக, நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க அப்படிங்கிறார். அப்படி என்ன பெரியவாளுடைய கொள்கை? அவர் எழுதுகிறாரு, இந்த சமூகத்திற்கு சேவை செய்கின்றேன் என்று மனிதன் புறப்படுகின்றான், மகிழ்ச்சிதான். சமூக சேவையில் தன்னை கரைக்கின்றான், மகிழ்ச்சிதான். முதலில் குடும்பத்தை விட்டுவிட்டு உறவுகளின் துன்பத்தை துயர் துடைக்காமலும் சமூகத்திற்கு போகின்றேன் என்றால் பிற்காலத்தில் ஒரு மரநிழலில் நின்று இளைப்பாறுவதைப் போல நீங்களே தன் வாழ்க்கையை பின்னோக்கி வருத்தப்படுவீர்கள் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறார். சில பேர் அவன் வசதியாக இருப்பான், அக்கா தங்கச்சி கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான், ஊருக்கு பெருமை சேர்க்கிறேன்னு செய்வான். சில பேர் குடும்பத்தில் சார் உடன் பிறந்தவங்களை ஒருத்தர் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அவங்கள அடுத்த உறவினர்கள் வச்சுக்க யோசப்படுவாங்க. முதல்ல கொண்டு வந்து உன் வீட்டில் வச்சு அவங்களுக்கு நீங்கள் அண்ணன் தண்ணி ஆகாரம் கொடுத்து பாதுகாத்துக்கோ, அதுவே தொண்டு தாங்கிறாங்க. முதல்ல தொண்டையும் தோழமையும் எங்கேருந்துடா? உன் குடும்பத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணு. எவ்வளவு யதார்த்தத்தை பெரியவா பேசுகிறாங்க பாருங்க. இப்போ தாய் தந்தையை நல்லா வச்சுக்கோன்னு ஊருக்கு உபதேசம் பண்ணுவான். அவங்க அம்மா அப்பா எங்கடான்னா, நான் 6 வருஷமாக பேசுறது இல்லைம்பா. என்ன பயன்? அப்போ வாழ்க்கையினுடைய தொடக்கம் எங்க? உன் குடும்பத்திலிருந்து தொடங்கு அப்படிங்கிறார். அடுத்து ஒரு வாசகம் சொல்றார் சார் பெரியவர். இந்த போட்டுக்கிறோம்ல உடையில் அழுக்கேறினால் துடிக்கும் மனிதன் உள்ளத்தில் அழுக்கேறுவதை பற்றி சிந்திப்பதில்லை. என்ன வாசகம்! இப்போ நம்மளே உட்கார்ந்துருக்கோம், இந்த உட்கார்ற நாற்காலியை உட்கார்றதுக்கு முன்னாடி துடைக்கிறோம். ஏன்? அந்த தூசி நம்ம மேலே பற்றக்கூடாதுன்னு. இப்போ வாகனம் ஸ்டார்ட் பண்ணும்போது துடைக்கிறோம். ஏன்? காலில் குளிக்கிறோம், ஹீட்ரு போட்டு அந்த ஆவி கண்ணாடியில் படும், உடனே அதை துடைக்கிறோம். ஏன்? நம்ம முகம் பிரைட்டாக தெரிக்கணும்னு. அது மாதிரி நம்ம மனசை துடைக்கிறதே இல்லை. இதைத்தான் திருவள்ளுவன் சொன்னால், வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. அதை எப்படி பெரியவா நறுக்கு தெரிச்ச மாதிரி, புதிய ஆத்திச்சூடி மாதிரி, அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்ங்கிற மாதிரி ஒரே வரியில, உடை தூய்மையை பற்றி கவலைப்படுகின்ற மனிதா, உள்ள தூய்மை பற்றி கவலைப்படு. இந்த இடத்துல அழுக்கு இருக்கக்கூடாதுங்கிறார். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், திருமணங்கள் இன்று அந்த வைபவங்கள் திருவிழாக்கள் போல கொண்டாடப்படுகிறது. மகிழ்ச்சிதான். ஆனாலும் சில ஆடம்பரங்களை குறைத்துவிட்டு உங்களுடைய அவசியமற்ற பணம் ஏழை பெண்களின் திருமணத்திற்கு உதவலாமே.
என்ன வார்த்தை பாருங்க சார். அவருக்கு என்னன்னா இந்த பட்டு உடை உடுத்துற கான்செப்டே பிடிக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50,000 70,000 எவ்வளவோ காசை கொடுத்து பட்டு அப்படி பீதாம்பரமா போட்டுக்கிறோம். ஆனா அதை 10 மணி நேரம் கூட கட்டுறதில்ல. சில மணி நேரம் சிலருடைய கௌரவத்தை பெறுவதற்காக, பலருடைய பார்வையை திருப்புவதற்காக நாம் பட்டாடை உடுத்துகின்றோம். திருமணத்துல 8 வேளை 10 வேளை டின்னர், ரிசப்ஷன், சில சடங்கு சம்பிரதாயம்லாம் பார்த்தீங்கன்னா வீண் செலவு இருக்குல்ல. அதை பெரியவர் என்ன சொல்றார்? முடிந்தவரை செலவுகளை சுருக்கி கொண்டு பிறருக்கு உதவ கற்றுக்கொள்ளுங்கள். இது எவ்வளவு, இது எல்லாருக்கும் எடுத்து சொல்றது ஈஸி. இப்ப நம்ம வீட்டு கல்யாணம்னா நம்ம அப்படி செய்வோமா? இல்லைங்க, இன்விடேஷன் பிரம்மாண்டமா இருக்கணும் சார். இந்த சயின்ஸ் டெக்னாலஜியை என்னைக்கோ யோசிச்சுட்டார் பெரியவா. பத்திரிகையில பணத்தை செலவு பண்ணாதேங்கிறார் சார். அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இன்னைக்கு இன்விடேஷன் நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு பத்திரிக்கை 35 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும், 35 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் விதவிதமா டிசைனா அடிக்கிறான். நான் ஆவரேஜான குடும்பம் சொல்றேன். 500 ரூபா 600 ரூபா போட்டு பத்திரிக்கை அடிக்கிற குடும்பம்லாம் இருக்கு. இதையெல்லாம் அன்னைக்கே செஞ்சிருக்கார் சார். ஒரே வரியில சொல்றாரு, காப்பி குடிப்பதை முடிந்தவரை தவறுங்கள். இதை பேசுற நானே இன்னைக்கு என்ன நினைச்சுக்கிறேன், நம்ம படிப்படியா பேசுவதை விட வாழ்ந்து காட்டணும். அதுதான் பெரியவர் சொல்றார், பிறருக்கு எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டாய் வாழுங்கள். இது எவ்வளவு பெரிய சார். எந்த மகானும் சொல்லலை சார். பிறருக்கு உபதேசம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. அடுத்தவங்களை எப்படி வேணாலும் சொல்லிடுவோம். நீ அப்படி இருக்கியா? காப்பியை முடிந்த அளவு குறை, திருமணங்களை எளிமையாக நடத்து, பட்டாடைகளை உடுத்துவதை தவிர, பணத்தையும் பேச்சையும் அளந்து அளந்து செலவிடு. எவ்வளவு முக்கியமான வார்த்தை பாருங்க. பணத்தையும் பேச்சையும் நம்ம சொல்றோம்ல, இனிமைக்கு இலக்கணம் 2 சொற்கள். சில பேரை பார்த்தாலே நமக்கு கொமட்டுற மாதிரி இருக்கும். வேற ஒன்றும் இருக்காது. சும்மா தொணன்னு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவரை பார்த்தாலே நம்ம அடுத்த தெரு வழியா ஓடுற மாதிரி இருக்கும். அதை எவ்வளவு நாகரீகமா சொல்றார் பாருங்க. பணத்தையும் பேச்சையும் விரயம் செய்யாதே, வீண் செய்யாதே, அளவோடு ஆட்சி செய். அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒழுக்கம் என்பதை உன்னிடத்திலிருந்து தொடங்கு. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் முதலில் யோக்கியமாக வாழுங்கள். எவ்வளோ பெரிய வார்த்தை. சில பேர் ஊரை பத்தி அப்படி பின்னிடுவான் லஞ்ச வரிசையில. சில பெண்கள் அடுத்ததை பத்தி 1000 பேசுவாங்க. உனக்குள் மன அழுக்கம் இருக்கக்கூடாது. நீ உன் கணவனுக்கு உண்மையாரு, மனைவி கணவனுக்கு உண்மையாகுது. இதுதான் இந்த 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 உலகத்திற்கு, அதுவும் இன்றைய நீதிமன்றங்கள் செல்லாமல் புதிய தம்பதிகள் வாழக்கூடிய வாழ்க்கையை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில விதைச்சிருக்கார் பார். கடவுளிடம் லாப நட்ட கணக்கு பார்க்காதே. என்ன சிந்தனை வார்த்தை. இப்ப நம்மளே போறோமே சாமிகிட்ட, எப்ப கேளு அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும். இந்த பிரபஞ்சம் அவனால் படைக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தின் இயக்கம் அவரால் இயக்கப்பட்டது. உன்னை முதலில் நம்பு, கடவுளை நேசி, மனிதா உயரப்பற. இதெல்லாம் பெரியவருடைய சின்ன 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 விஷயங்கள். கடவுள்கிட்ட போய் லாப நட்டம் கணக்கு பார்க்காத. இது எல்லாத்தையும் விட அவர் சொல்றார், நீ பிறருக்கு செய்யக்கூடிய உதவியில் விளம்பரம் தேடாதே. நீ பிறருக்கு செய்யக்கூடிய உதவியில் விளம்பரம் தேடாதே. அதுதான் இன்னைக்கு மேடையில் நான் நாகரிகமா சொல்றோம். கோவிலுக்கு லைட் வாங்கி கொடுத்தா கூட பேரை எழுதி போட்டுக்கிறான். வெளிச்சத்தை விட அவன் பேர் பெருசா இருக்கு. சில பேருக்கு 2 பேருக்கு காஃபி வாங்கி கொடுத்தா அதை 8 பேருக்கு சொல்லாட்டி மண்டை வெடிச்சிடும். பிறருக்கு நீ செய்யக்கூடிய உதவிய வெளியிலேயே சொல்லாத அப்படிங்கிறார். அதை விட ரொம்ப முக்கியம், அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இறை வழிபாட்டை இல்லத்திலிருந்து துவக்குங்கள். தாய் தந்தையை மதிப்பது, முன்னோர்களை நேசிப்பது, சமய சின்னம் பூசுவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நிறைய பேர் திருநீர் வச்சுக்கிறது பிரஸ்டீஜ் இஷ்யூன்னு நினைக்கிறோம். திருமண் எட்டுக்கிறது அடுத்தவங்க என்ன நினைச்சுப்பாங்க. உன் சமய சின்னம் பூசுவதில் நீ எப்போதும் பெருமிதம் கொள் அப்படிங்கிறார். நம்ம அதனால தானே முன்னோர்கள் சொன்னாங்க, நீரில்லா நெற்றிப்பால். நீங்க மகா பெரியவர்கிட்ட பிடிச்சது என்னன்னா, அவர் பெரிய இந்த லீலைகளை செய்யக்கூடிய சராசரி மகானாக வாழவில்லை. அதிசய அற்புதங்களை நிகழ்த்தி அப்படி கண்ணை மூடி
அப்படி கையிலேருந்து திடீர்னு திருநீர் வர வைக்கிறது, அப்படி கண்ணை மூடி அப்படி லிங்கம் வந்து எடுத்து கொடுக்கறது, அப்படி திடீர்னு கண்ணை மூடி வேற ஏதாவது தகடை வர வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி அதிசய அற்புதங்களை நிகழ்த்தாது சராசரி மனிதன், சாமானிய மனிதன் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்று இந்த பிரபஞ்சத்தில் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி அவன் ஒழுக்க நெறிக்கு ஆட்பட்டு நன்னெறியோடு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நேர்கோட்டு பாதையில் மனிதனை செதுக்கி செதுக்கி உருவாக்குவதற்காக சொற்கப்பட்ட சொற்களின் கலவை முத்துக்கள் எது என்று கேட்டால் மகா பெரியவருடைய சிந்தனை முத்துக்கள். இது ஏதோ ஒரு ரெண்டு புஸ்தகத்துல இருந்து இல்லை, 1000 புத்தகத்தினுடைய கலவையாக இதை பதிவு செய்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம தரிசனம் டிஜிட்டல்ல பார்க்கும்போது இத்தனை நாள் பெரியவருக்கும் பெரிய மனிதர்களுக்கும் உள்ள கதையை கேட்டோம், பெரியவர் நடத்தி காட்டிய அதிசய அற்புதங்களை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னிலேருந்து நம்ம ஒரு பிடியரிசி திட்டம் பண்ண போகிறோம், இன்னிலேருந்து நம்மளால் முடிஞ்சது யாருக்காவது உதவ போகிறோம், இன்னிலேருந்து நம்ம சமய சின்னம் பூச போகிறோம், தாய் தந்தையை மதிக்க போகிறோம், காஃபி 6 வேளை குடிக்கிறோமா அதை 3 வேளையாக கன்வெர்ட் பண்ணிப்போம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுருவோம், திருமணங்களை ஆடம்பரமாக செய்கிறத விட்டுட்டு எளிமையாக நடத்துவோம், உண்மையாக பிறருக்கு இருப்போம், பிறருக்கு போதனைகளை போதிப்பதை விட, அதுதான் ரொம்ப முக்கியம், பிறருக்கு போதனைகளை போதிப்பதை விட உன் செயலால் வாழ்ந்து காட்டு. என்னுடைய செயல் பிறருக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும், என்னுடைய சொல் எடுத்துக்காட்டா இருக்கக்கூடாதுங்கிறது. இதை விட இந்த மண்ணில் மகோ உன்னதமான முத்துக்களை யாராலும் விதைக்க முடியாது என்பதனால்தான் ஞானிகளின் ஞானி மகா பெரியவர். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம். சங்கர ஹர ஹர சங்கர